சிலந்தி, அதன் வீடு மற்றும் குரானில் அதற்கான குறிப்பிடப்பட்டிருக்கும் அர்த்தம். சிலந்தியின் அடிப்படை இயல்பு. சிலந்தி ஒரு சிறிய பூச்சியாக இருக்கலாம், ஆனால் அது தனது வலையை கட்டும் திறமையால் மிகவும் சிறப்பானது. பல்வேறு வகையான சிலந்திகள் உலகம் முழுவதும் காணப்படுகின்றன. அவை தங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வலைகளை உருவாக்கி வாழ்கின்றன. சிலந்தியின் வலை மிகவும் பலமானதாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் மிக மென்மையானதாகவும் இருக்கிறது. சிலந்தியின் வீடு, இயற்கையின் அதிசயம். சிலந்தி தன் வாழ்வதற்காக ஒரு வலையை நயமான முறையில் நூற்பது அதன் தனித்துவமான இயல்பு. இந்த வலை பலவகையான கோணங்களிலும் வடிவங்களிலும் அமைக்கப்படுகிறது. சிலந்தியின் வலையில் இருக்கும் நூல்கள் மிகவும் மென்மையாக இருப்பினும் பலமாகவும் அமைகின்றன. ஆனால் இந்த வலை வேட்டைக்காக மட்டுமே உருவாக்கப்படுகிறது. அது பாதுகாப்பு அளிக்கக்கூடிய உறுதியான வீடாக இருப்பதில்லை. குரானில் சிலந்தி மற்றும் அதன் வீடு. அல்லாஹ் குரானில் சிலந்தி பற்றிய உத்தமமான ஒரு உதாரணத்தை அளிக்கின்றார். விடப்பெரிது, அவர்கள் அல்லாஹ்விற்கு பதிலாக வேறு தெய்வங்களை சாற்றிக் கொண்டவர்கள் ஒரு வீடு கட்டிக்கொள்பவரை போன்றவர். நிச்சயமாக எல்லா வீடுகளிலும் மிகவும் பலவீனமானது சிலந்தியின் வீடாகும். அவர்கள் இதனை அறிவில்லையே. அலன்கபூர் 29-41. இந்த வசனம் சிலந்தியின் வீடு எவ்வளவு பலவீனமானது என்பதை உணர்த்துகிறது. சிலந்தியின் வீடு நுண்ணிய நூல்களால் ஆனது. அதில் வாழும் சிலந்திக்கே கூட பாதுகாப்பாக இருப்பதில்லை. இதன் மூலம் அல்லாஹ் ஒரு முக்கியமான பாடத்தை மனிதர்களுக்கு கற்பிக்கிறார். சிலந்தியின் வீட்டின் பலவீனம் ஒரு தத்துவபூர்வமான பாடம். குரானில் சிலந்தியின் வீடு மிக பலவீனமானதாக இருப்பதை சுட்டிக்காட்டியது ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. இது மனிதர்கள் உலகில் நம்பிக்கை வைக்கும் பல விஷயங்கள், செல்வம், அதிகாரம், புகழ் எவ்வளவு நிலையற்றவை என்பதை உணர்த்துகிறது. சிலந்தியின் வலை ஒரு சிறிய காற்றிலே கூட நொறுங்கிவிடும். அதுபோலவே மனிதன் நிரந்தரமென்று எண்ணும் பல விஷயங்கள் அழியக்கூடியவை. சிலந்தியிடமிருந்து மனிதர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். 1. பொறுமை மற்றும் தொழில்முறை உழைப்பு. சிலந்தி தன் வலையை பொறுமையாக நயமான முறையில் உருவாக்குகிறது. மனிதர்களும் சீரான முயற்சியுடன் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறலாம். 2. உண்மையான பாதுகாப்பு, அல்லாவின் பாதுகாப்பு. சிலந்தியின் வீடு பாதுகாப்பற்றது, அதுபோலவே உலகின் ஏனைய துணை விடயங்களும் நிரந்தரமாக பாதுகாப்பளிக்க முடியாது. உண்மையான பாதுகாப்பு அல்லாவின் திருச்சாரணத்தில்தான் இருக்கிறது. 3. நம்பிக்கை அல்லாஹ்விலேயே இருக்க வேண்டும். உலகில் பொருள், அதிகாரம், புகழ் போன்றவை நிரந்தரமானவை அல்ல. உண்மையான வாழ்வு அல்லாவின் வழியில் நடப்பதில்தான் இருக்கிறது. முடிவுரை. சிலந்தியும் அதன் வீட்டும் மனிதர்களுக்கு மிகுந்த பாடங்களை வழங்குகின்றன. சிலந்தியின் வீடு பலவீனமானது என்பதன் மூலம் மனிதர்கள் உலக வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை புரிந்து கொள்ளலாம். உலகின் இடைமறிப்பு, உறவுகள், செல்வம், புகழ் போன்றவை நிரந்தரமானவை அல்ல. உண்மையான பாதுகாப்பு அல்லாவின் வழியில் செல்லுதலே என்பதை இவ்வசனம் நம்மை நினைவூட்டுகிறது. இவ்வாறு குரான் நாம் வாழ்வதற்கான மிகச்சிறந்த வழிகாட்டியாக விளங்குகிறது. மேலும் சிறு விஷயங்களிலிருந்தே கூட பெரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம்.